தோனியால் எழுந்து கூட நடக்க முடியல. அடுத்தடுத்து போட்டியில் விளையாட முடியாது. சோகத்தில் சிஎஸ்கே அணி. நடந்து கொண்டிருக்கும் ஐபிஎல் தொடரில் சென்னை சூப்பர் கிங்ஸ் கிரிக்கெட் அணி தங்களது முதல் போட்டியிலேயே மும்பைக்கு எதிராக வென்றது. ஆனால் அதற்கடுத்த 5 போட்டிகளில் வரலாற்றிலேயே முதல் முறையாக தொடர்ந்து சென்னை 5 தோல்விகளை சந்தித்தது. குறிப்பாக சேப்பாக்கத்தில் கொல்கத்தாவுக்கு எதிராக மோசமாக பேட்டிங் செய்த சென்னை 20 ஓவரில் 103க்கு 9 ரன்கள் மட்டுமே எடுத்தது. கொல்கத்தா 10.1 ஓவரில் எடுத்து எளிதாக வென்றது. அந்த அளவுக்கு மோசமாக விளையாடிய சென்னை புள்ளிப்பட்டியலில் கடைசி இடத்தை பிடித்ததால் கதை முடிந்ததாக பார்க்கப்பட்டது. இதற்கு காரணம் ருத்துராஜ் காயத்தை சந்தித்ததால் புதிய கேப்டனாக பொறுப்பேற்ற தோனி தலைமையில் கொல்கத்தாவுக்கு எதிராக சென்னை அப்படி ஒரு மோசமான தோல்வியை சந்தித்தது. இத்தகைய சூழ்நிலையில்தான் தோனி மீண்டும் கேப்டனாக பொறுப்பேற்று எல்லாவற்றையும் மாற்றினார். லக்னோ அணிக்கு எதிரான போட்டியில் அஸ்வின் மற்றும் கான்வே போன்ற மூத்த வீரர்களை வெளியேற்றிய அவர் புதிய மாற்றங்களை கொண்டு வந்து அணிக்கு புத்துணர்வு அளித்தார். கேப்டனாக மட்டுமல்லாமல் விக்கெட் கீப்பராகவும் பினிஷராகவும் தோனி நன்றாக செயல்பட்டார். அந்த போட்டியில் அவர் ஆட்டநாயகன் விருதையும் வென்று சென்னை அணிக்கு முக்கியமான 2வது வெற்றியை பெற்றுத்தந்தார். லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி அபாரமாக விளையாடி வெற்றி பெற்றது. இந்த ஆண்டு அதுவே சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் 2வது வெற்றியாகும். இதற்கு முன் 5 லீக் போட்டிகளில் தொடர்ந்து தோல்வியடைந்திருந்த சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு அந்த வெற்றி ஆறுதல் அளித்தது. ஒரு பக்கம் இந்த வெற்றி மகிழ்ச்சி அளித்த நிலையில், மறுபக்கம் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் கேப்டன் தோனி மீண்டும் முழங்கால் பிரச்சனையில் சிக்கி இருக்கிறார் என தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த ஆண்டு ஐபிஎல் தொடரில் தோனியால் நீண்ட நேரம் பேட்டிங் செய்ய முடியவில்லை. அவர் ஒவ்வொரு முறை பேட்டிங் செய்து முடித்த பிறகும் காலில் ஐஸ் பேக்கை வைத்துக்கொண்டு நடக்க முடியாமல் சிரமத்தை அனுபவித்து வந்தார். இந்த ஆண்டு முதல் 6 போட்டிகளில் அதுபோன்ற நிலை எதுவும் இல்லை. தோனி நன்றாகவே நடந்தார். பேட்டிங் செய்தார், விக்கெட் கீப்பிங் செய்தார். ஆனால் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணிக்கு எதிரான போட்டிக்கு பிறகு அவர் நடக்க முடியாமல் சிரமத்தை எதிர்கொண்டார். அந்த போட்டியின் முடிவில் அவர் ஓய்வறைக்கு செல்லும் போதும், அதன் பிறகு ஆட்டநாயகன் விருதை வாங்க நடந்து வரும்போதும் அவரால் சரியாக நடக்க முடியவில்லை. ஒரு காலை தாங்கியபடியே நடந்தார். அதன் பிறகு ஹோட்டல் அறைக்கு செல்லும் போதும் அவர் அதே போல நடந்து சென்றார். இதையடுத்து அவருக்கு மீண்டும் முழங்கால் பிரச்சனை பெரிதாகிவிட்டதாக கூறப்படுகிறது. இனி வரும் போட்டிகளில் தோனியால் முழு உடல் தகுதியோடு விளையாட முடியுமா, அவரால் அதிக வேகத்தில் ரன் ஓட முடியுமா என்ற கேள்விகள் எழுந்துள்ளன. இப்போதுதான் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி இந்த ஆண்டு ஐபிஎல் தொடரில் 2வது வெற்றியை பெற்றிருக்கிறது. இனி அனைத்து போட்டிகளிலும் வென்றால்தான் பிளே ஆஃப் பற்றி சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியால் நினைத்து பார்க்க முடியும். இந்த இக்கட்டான நிலையில் கேப்டன் தோனி மீண்டும் காயமடைந்திருப்பது அந்த அணிக்கு சிக்கலை அதிகரித்துள்ளது. உங்கள் தின சேவல்.